தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பானதொரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தலைமையேற்று வழியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் இரா செந்தில் அவர்களே, மாவட்ட செயலாளர் வீராசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னோடு உறுதுணையாக வந்திருக்கின்ற இணை பொதுச் செயலாளர் பொல்லான் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இரா குணசேகரன் அவர்களே, மாநில செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் தென்னரசு அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் அவர்களே, மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள வெண்ணந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 23,748 காசா எண் பகுதியிலே புறம்போக்கு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே உள்ளது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் வீடுகள் கட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் இதையொட்டி முறையாக மனுக்கள் கிராம நிர்வாக அதிகாரிகளிடமும் வருவாய் ஆய்வாளரிடம் வட்டாட்சியர் அலுவலரிடம் முறையாக மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் களத்திலே வந்து இங்கே போராடிக் கொண்டிருக்கின்றோம். அருந்ததியர் மக்கள் அந்த பகுதியிலே குடிசை போடும்போது அந்த குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது உயர் சாதியினருக்கு அந்த பகுதியில் வீடு கட்ட யார் அனுமதி கொடுத்தது? இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளைத்தான் நாங்கள் இங்கே கண்டிக்கின்ற வகையிலே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அருந்ததியர்கள் வீடு கட்டினால் அந்த இடத்தில் தீட்டாகி விடுமா? ஆதிக்க சாதியினர் அந்த இடத்தில் வீடு கட்டிக் கொள்ளலாம், வீடுகள் கட்டி விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற நிலையை இந்த அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்புகிறோம். அந்த வகையிலே வட்டாட்சியர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். துறை ரீதியாக அந்த புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டக்கூடியவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் வீடுகள் இல்லாத மக்கள் வீடு கட்டக்கூடாது, வீடு இருக்கிறவர்களே அந்த பகுதியில் வீடு கட்டிக் கொள்ளலாம், அருந்ததியர்கள் அந்த பகுதியில் குடியேறக்கூடாது என்பதை இந்த அதிகாரிகள் அந்த ஆதிக்க சாதியினருக்கு உறுதுணையாக செயல்படுவதை நாங்கள் இப்பொழுது அம்பலப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அருந்ததியர்கள் நீங்கள் அடக்குமுறை செய்தாலும் அருந்ததியர்கள் வந்து வீதிக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அம்பலப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழகத்திலே ஒரு சிறப்பான நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். இனி இந்த பகுதியிலே வீடு இல்லாத அருந்ததியர் மக்களுக்கு உடனே இந்த அரசு வீடு கட்டுவதற்கான ஒரு நிலத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த அத்துமீறல்கள் அங்கே நடக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரை வீடுகள் கட்டுவதை அப்புறப்படுத்திவிட்டு அருந்ததியர் மக்களுக்கு புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி இந்த அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற வகையிலே நடக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளும் அந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் மீண்டும் நாங்கள் போராட்ட களத்துக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது ஜனநாயக கடமை, ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது எங்கள் உரிமை. ஆகவே இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அனுமதி வழங்கி ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய கண்டனத்தை வெளியே கொண்டு வருவதற்காக, இந்த கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். தமிழக முதல்வருக்கு இதை கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.